வெல்கம் டு தனு குக்கிங். இன்னைக்கு வாங்க அந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த ரவா இதால் 1 கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன். இதை இட்லி மாவு 2 கரண்டி, இந்த கப்பால் 2 கரண்டி மைதா மாவு வச்சுருக்கேன். ஒரு முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதால் 1/2 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் செய்கிற போது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு போட்டுக்குவோம். ரவா கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பலகார சோடாப்பு. இட்லி மாவு எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிங்க. அது ரவா ஊறி வந்தால் கொஞ்சம் திக்காக வந்துடும். தண்ணி சேர்த்து இந்தமாரி கரைச்சி வச்சிங்க. இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிங்க. ரவா இருக்குல்ல, அதனால ஊறி வந்தால் கொஞ்சம் திக்காகிடும். இட்லி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இதில் உப்பு இட்லி மாவில் உப்பு இருக்குது, அதனால நான் உப்பு போடலை. உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இது ஊறட்டும். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு இந்த திருவி வச்சுருக்க தேங்காயை ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவு வதக்கினா போதும். இது வதக்கியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதால் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சட்டி வச்சு நெய் இதில் 1 ஸ்பூன் ஊற்றிக்குவோம்.
இந்த நெய் சூடாகிட்டு இந்த தேங்காயை போட்டு நல்லா கிண்டிக்குவோம். 2 பரட்டி விட்டுட்டு இந்த வெல்லத்தையும் அதிலே போட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி ரெண்டும் ஒன்றா இதாகி வந்துடும், இலக்கி வந்துடும். அது நல்லா இந்த வெல்லம் தேங்காயும் நல்லா உருகி நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த வாழைப்பழத்தை அதோட சேர்த்துக்கணும். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிண்டிக்குவோம் நல்லா. அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். இதை உருண்டையாக உருட்டணும். நான் உருட்டுறும் போது காமிக்கிறேன். இது நல்லா ஆறி வரட்டும். இப்போ நல்லா ஆறி வந்துட்டு இதை இப்போ உருண்டையாக பிடிச்சிக்குவோம். இதை எடுத்து உங்களுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு போல பிடிச்சி ஊற்றிடுங்க. இந்த பனியாரம் சட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் ரொம்ப ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும். எடுத்துட்டு நிப்பாட்டி அப்புறமா மாவு எந்த அளவுக்கு ஊறி எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்க. இதில் இப்போ தான் போடுவோம். உருண்டை எடுத்து இப்படி போட்டுட்டு இதை ஊற்றிக்குவோம். ஊற்றி இப்போ வெந்த பிறகு எடுத்து காமிப்போம். இப்போ நல்லா வெந்துட்டு இது எல்லாத்தையுமே இப்படி பரட்டி விட்டுக்குவோம். இந்த பனியாரம் எல்லாம் சுற்றி எடுத்துட்டேன். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. பாருங்க பனியாரம் செமையாக வந்திருக்கு. இந்த பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.